வணக்கம். 2024 ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் மிகவும் பலமாக சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசிக்குள் நுழைகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். இந்த 7ஆம் இடம் என்பது திருமணம், காதல், கூட்டாளி, எதிர்பார்ப்புகள் போன்றவற்றை குறிக்கக்கூடிய மற்றும் கலஸ்திரஸ்தானமாகும். சுக்கிரன் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைவதால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு அதிரடியான பணவரவுகள் சேரும் என்பது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்று இந்த பதிவில் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் ஆழமாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய சப்தம பார்வையால் உங்களுடைய ஜென்மராசியை பார்வையிடுகிறார். இது உங்களுக்கு கூடுதல் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகிறது. சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் சந்திரனின் ஆட்சி வீட்டிற்கு சென்று அங்கு முன்னதாகவே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான சுக்கிரனின் நட்புகிரகமான புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகநிலைகளின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருந்தாலும் சந்திரனின் பார்வையில் புதன் நட்புகிரகமாக கருதப்படுகிறார். மேலும் சந்திரனின் பார்வையில் சுக்கிரன் சமகிரகமாக கருதப்படுகிறார். மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்து பலப்படுத்துகிறார். சத்ருஸ்தான அதிபதியாகவும் கர்மஸ்தான அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும். மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை சிறப்பான முறையில் செய்து முடித்து அவற்றில் வெற்றிகளை நிறைந்து பெற்று அவற்றால் ஏற்படக்கூடிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கிறது. சந்திர பகவானின் ஆட்சி வீடான உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதனின் அமைப்பு காரணமாக நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் யோகங்களையும் பலன்களையும் மிகவும் பலமாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது. சுக்கிர பகவானை பொறுத்தமட்டில் நவக்கிரகங்களிலேயே சுகபோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய தன்னிகரற்ற சுகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கங்களையும் மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிகச்சிறந்த கிரகமாக திகழ்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிப் போடக்கூடிய அளவிற்கு அவருடைய பலன்கள் என்பது மிகவும் அருமையான ஒன்றாக கருதப்படுகிறது. சுக்கிர பகவானின் ஆசிர்வாதம் இருந்தால் மட்டுமே செல்வ செழிப்பு நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புத்திகள் வலுவாக இருக்கும்பட்சத்தில் சுக்கிரதிசையோ சுக்கிர புத்தியோ அல்லது சுக்கிரனின் நட்புகிரகங்களின் புத்தியோ தசையோ நடைபெறுகிறது என்றால் தற்போது கிடைக்கக்கூடிய பலன்கள் விட பன்மடங்கு அதிக அளவிலான மிக வலுவான முன்னேற்ற யோகங்களை கண்டிப்பாக நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது. மேலும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருபகவான் ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து காரியங்களிலும் காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக ஏற்படுகிறது. சுக்கிரன் ராசிக்கு 2 4 5 7 9 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் யோகங்களையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுப்பார். இப்படிப்பட்ட இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் சுக்கிரன் தற்போது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை பலப்படுத்துவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கைகூடும். சுக்கிர பகவானுடைய சப்தம பார்வை மட்டுமில்லாமல் புதன் பகவானுடைய சப்தம பார்வையும் உங்களுடைய ஜென்மராசிக்கு வலுவாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தில் புது சுக்கிரயோகம் பலமாக ஏற்படக்கூடிய இந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய கடினமான சவால்கள் நிறைந்த காரியங்களாக இருந்தாலும் கூட புது சுக்கிரயோகத்தின் காரணமாக அவற்றை உங்களுடைய பொருளாதார ரீதியான முயற்சிகளுக்கு உபயோகப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக ஏற்படுகிறது என்பதை சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை பெற்று துல்லியமாக தெளிவுபடுத்துகின்றனர். எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான பிரம்மாண்டமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் சுக்கிரன் மற்றும் புத்திக்கு அதிபதியான புதனின் அமைப்பு காரணமாக உண்டு.
இந்த 2 கிரகநிலைகளுமே பலமாக சேர்க்கை பெற்று ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தை பலப்படுத்துகின்றனர். எனவே குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தேறும். சொந்த பந்தங்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் சாதகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது. நல்லபல சுப நிகழ்வுகள் உறுதியாக கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல விதங்களிலிருந்து வந்த தடைகள் தாமதங்கள் அனைத்துமே அடித்து நொறுக்கப்பட்டு தவிடுபொடியாகி விலகி மிகச்சிறப்பான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் உங்களுடைய குடும்ப ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது. மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்தமட்டில் சனி சுக்கிரனுக்கு நட்புகிரகமாக கருதப்படுகிறது. எனவே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை சப்தம பார்வையால் பார்வையிடுவது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இனிதாக பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது. எனவே மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் பலமாக உருவாகியுள்ளது. பல்வேறு விதங்களான காரியதடைகளை உடைத்து எறிந்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிட்டு புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவற்றில் காரிய வெற்றிகள் பலமாக கிடைப்பதற்கான யோகங்களும் உருவாகியுள்ளது. மேலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான ஊதிய உயர்வுகள் பதவி உயர்வுகள் நல்ல இடமாற்றங்கள் உள்ளிட்ட மேலும் பல சலுகைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் அதிரடியான நல்லபல புதிய திட்டங்களை செயலாக்குவதற்கான யோகங்கள் உண்டு. மிகவும் பலமாக 7ஆம் இடமான சப்தமஸ்தானம் பலம்பெற்றிருப்பதால் நீங்கள் மனதில் நினைக்கக்கூடிய திட்டங்கள் அனைத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்து அவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை கண்டு அவற்றின் பலன்களை அனுபவிப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் இவ்வாறான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் யோகங்கள் மற்ற ராசிக்காரர்களை விட மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த துறை ரீதியான தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளை மேற்கொண்டாலும் அவற்றில் அதிகபட்ச வளர்ச்சிகளையும் லாபங்களையும் நன்மைகளையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பலமாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய தொழில் சார்ந்த புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் அடுக்கடுக்காக கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரநிலையில் இருந்தாலும் அவருடைய நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் போன்ற கிரகநிலைகள் ராசிக்கு 7ஆம் இடமான களஸ்திரஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் உத்தியோகம் ரீதியாக சந்திக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் அதிக அளவில் குறைந்து மறைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது. என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகள் கீழ்நிலையில் உள்ளவர்கள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உங்களுக்கு சாதகமாக அமைகிறது. எனவே பல்வேறு விதங்களான உத்தியோகம் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் தடைகள் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை மிகவும் பலமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உண்டு. புதிய வேலைவாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உங்களுடைய மனதிற்கு மனநிறைவை கொடுக்கக்கூடிய விதத்தில் இனிதாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு என்பது இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பலமாக உண்டு. அரசியல் துறை மற்றும் கலைத்துறையின் அதிபதியாக செயல்படுபவர் சுக்கிரன்தான். சுக்கிரன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த 2 துறைகளையும் வைத்துள்ளார். அதிலும் தற்போது சப்தமஸ்தானத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகளுக்கு எந்தவிதமான குறைகளையும் கொடுக்க மாட்டார். மேலும் மக்கள் மத்தியில் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட பொருளாதார ரீதியான முன்னேற்ற யோகங்கள் மிகவும் பலமாக நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் இருந்து வந்த சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் பலமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு. மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்களை சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார்.
திட்டமிட்டபடி மக்களின் நலம் சார்ந்த திட்டங்களை செயல்வடிவம் கொடுக்கக்கூடிய அரசியல் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான மக்கள் மத்தியில் செல்வாக்குகளை பெறுவதற்கான யோகங்கள் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் 7லும் குரு 5லும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும். உங்களுடைய எல்லாவிதமான பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் பலமாக அமைவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து பக்கத்திலிருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள்.